ஹிட் 3 ஹிட் தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானி வந்து காவல்துறை அதிகாரி இருக்கார். அவர் இருக்கிற ஏரியாவில் ஒரு ஆள் கொல்லப்படுறாங்க. அந்த கொலையை விசாரிக்க போகும்போது அதே பேட்டர்னில் பல்வேறு கொலைகள் நடக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு விசாரித்தா அவங்க வந்து ஒரு டார்க் நெட் மூலியமாக இயங்கக்கூடிய ஒரு வெப்சைட்டில் ஒரு சைக்கோ கில்லருக்கு கீழே எல்லாருமே வேலை செய்கிறவங்க. அதை எப்படி நானி வந்து கண்டுபிடிக்கிறார், அந்த கேங்குக்குள் எப்படி போகிறார் அப்படின்றது தான் படத்துடைய கதை. அவர் உள்ளே போயிட்டு அந்த வில்லனை அழித்து அவங்க கிட்ட மாட்டி இருக்கிற பொதுமக்கள் அவங்களெல்லாம் வந்து பலி கொடுப்பாங்க. அவங்க சைக்கோ கில்லர்கள் மூலிமா சித்திரவதை பண்ணி சாகடிப்பாங்க. அதையெல்லாம் வந்து உடைச்சி அவங்கள காப்பாற்றி எப்படி வெளியில் கொண்டு வராரு அப்படின்றது தான் வந்து ஹிட் 3. இந்த படம் பார்க்கும்போது நம்ம வந்து உள்ளே போகும்போது யாரும் வெள்ளை சட்டை போட்டு போகிறாங்களா, கடைசியில் சிகப்பு சட்டையை தான் வெளியே வருவாங்க. அவ்வளவு ரத்தம் தெரிக்குது படத்தில். சில இடங்களில் நம்ம வில்லனை பார்த்து பயப்பட தேவையில்லை, நானியை பார்த்தா தான் நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு சைக்கோத்தனமான ஒரு நடிப்பு, அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு நடிப்பு. நானியை இந்த மாதிரி எதிர்பார்க்கல. ஒரு நம்ம நான் ஈல பார்த்த நானி மாதிரி இல்லாமல் பயங்கரமாக ஒரு நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக நானி ஒரு வெற்றி படமாக இருக்கலாம் அப்படின்னு தான் நம்பணும். ஏன்னா இது ஒரு பேன் இண்டியா மூவியாக வந்திருக்கு. ஹிட் 3 த கேஸ் கண்டிப்பாக கேஸில் வந்து வெற்றி சொல்லலாம்.